வேளாளர் எழுச்சி நாயகன் எம்என்பி ராஜா அவர்களுக்கும் மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஆண்டோர்கள் அனைவருக்கும், இங்கே திரளாக வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வரலாறுங்கிறதுனால நான் வரலாற்றை மட்டும் பேசலான்னு இருக்கிறேன். அந்த வரலாற்றில் வேளாளருடைய பற்றி பேசணும்னாக்கா, முதலாவதாக தமிழகத்தில் எல்லா சமூகத்துக்குமே மூலம் என்பது ஒன்று உண்டு. அந்த மூலம் என்பது எப்படி இருக்கும்னாக்கா, அவர்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகத்தை வெளிப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கும். ஒரு சமுதாயத்திற்கு இருக்கக்கூடிய அந்த மூலம், அந்த புராணம் அடுத்த சமூகத்துக்கு இருக்காது. அது 100 சாதியாக இருந்தாலும், 1000 சாதியாக, 1,00,000 சாதியாக இருந்தாலும், ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு புராணம் கூடப்படும், ஒவ்வொரு மூலம் இருக்குமே தவிர ஒரே மாதிரி என்னாலும் இருக்காது. அதே போல அப்படி அந்த வகையில் நம்ம வேளாளர் புராணத்தை, அவருடைய மூலத்தை நாம் ஆய்வு செய்தால், கங்கை கரையில் கிரீடத்துடன் பூமியை பிளந்து கொண்டு கலப்பையுடன் வேளாளன் முதலாக தோன்றினான் என்பது மிகப்பெரிய வரலாற்று செய்தி மட்டுமல்ல, பெருமைக்குரியது, புண்ணியத்துக்குரியது. அப்படி பார்த்தோம்னா கிரீடத்தோட வருகிறார். கிரீடம் யாருக்குரியது? அடுத்தது கங்கை கரையிலே தோன்றுகிறார். கங்கை கரை என்பதே புனிதமானது. அடுத்தது ஏற்கலப்பையுடன் தோன்றுகிறார். இதுதான் வேளாளர் புராணம். இந்த புராணத்தின்படி புனிதமானவர்கள் வேளாளர்கள் என்று வரலாறு அறிவிக்கிறது. அடுத்தது பார்த்தோம்னா வேளாளர்களுடைய உரிமைகள், அவங்களுக்கு என்னென்னலாம் உரிமைகள் இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, தொல்காப்பியர் பொருளாதார அந்த மரபியல் வரியில சொல்லும் போது, பொருளாதாரம் அந்த மரபியல் சொல்லும் போது, வேந்து விடு, அதாவது தூது செல்லுதல் முதற்கொண்டு தொழிற்படை அப்படின்னு 626வது வரியில சொல்லப்படுகிறது. அதுக்கு அடுத்தது 628வது வரியில வில்லும் வேலும் கணையும் கண்ணி தாரும் ஆரமும் தேரும் மாவும் இதெல்லாம் வேளாளருக்கு உரியதாக தொல்காப்பியரால் சொல்லப்பட்டுள்ளது. தொல்காப்பியர் காலம் என்ன? கிமு 7ஆம் நூற்றாண்டு. அது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தாரும் என்பது கழுத்திலே அணியக்கூடிய மாலை, கண்ணியும் என்பது போருக்கு செல்லும் போது தலையில் அணியக்கூடிய மாலை, வில்லும் என்பது தேரில சென்று வில்லை எதிரில் அன்பு மீது எய்தது, மாவும் என்பது குதிரை. இப்படி படைக்கு உரியவர்களாக இந்த தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னாக்கா, சித்திரமேலி பெரிய நாட்டார் கல்வெட்டு. அந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுனாக்கா, 4 வருணங்களாய் பிறந்தவர்கள் வேளாளர்கள் அப்படின்னு சொல்லுது. சித்திரமேலி கல்வெட்டு எங்க கிடைக்குது அப்படின்னாக்கா, செங்கம் கல்வெட்டை நான் குறிப்பா எடுத்துக்கலாம். ஆனா தமிழ்நாடு மட்டுமல்ல, பரவலாக கிடைக்கிறது. அந்த பரவலாக கிடைக்கிற கல்வெட்டுல, சித்திரமேலி கல்வெட்டுல 4 வருணங்களாய் உதித்தவர்கள் அப்படின்னு சொல்லுது. அப்ப வர்ண அமைப்புக்குரியவர்கள் வேளாளர்கள் அப்படிங்கிறது முதலாவதாக நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வேளாளர்ல தான் பிராமணனும் இருக்கிறான், சத்திரியனும் இருக்கிறான், வைசியனும் இருக்கிறான், சூத்திரனும் இருக்கிறான். அப்ப வர்ண அமைப்புக்குரியவர்களாக அறியப்படுகிறார்கள். திருமலிசை ஆழ்வார் பாடும்போது சொல்றாரு, 2 குலத்தில் ஒன்றிலும் நான் பிறந்திலேன் அப்படிங்கிறாரு. 2 குலம்னாக்கா 4 குலம், அதுல நான் பிறந்திலேன் அப்படின்னு சொல்றாரு. யாரு? திருமலிசை ஆழ்வார். பெருமாளுக்கு அடியாரான, பெருமாளுக்கு பிடித்தவரான, பெருமாள் பக்தரான அவரே அந்த வர்ண அமைப்பிலேயே பிறக்கலையே அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, அந்த வர்ண அமைப்பில் பிறந்த வேளாளர்கள் எவ்வளவு பெருமைக்குரியவர்களாக அறியப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட பெருமை பாருங்க அந்த வரலாறுகள் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும். நான் ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் சரி, அந்த புராணத்தை, அவங்களுடைய வரலாற்றை, அந்த வாயிலாகத்தான் ஒரு சமூகத்தை எழுச்சி பெற வைக்க முடியுமே தவிர வேற எந்த காரணத்தை கொண்டும் ஒரு சமுதாயத்தை எழுச்சி பெற முடியாது. அப்போ அந்த சமுதாயத்தை, வரலாற்றை நாம மறந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உரிமைகள் பறிபோகும். அப்ப மீண்டெழ வேண்டும் என்றால் நாம் நம்முடைய வரலாற்றை உணர்ந்து, நமக்கு உரியதையெல்லாம் தெரிந்து அறிந்து நம்முடைய இழந்த பெருமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று
கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வேளாளர் இனம் எங்கு தோன்றியது, எப்படி தோன்றியது? ஏற்கலப்பையோடு உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் சொல்வார் என்ற கூற்றுக்கிணங்க உலகுக்கு முதன்மையானது உழவு. அந்த உழவு தொழிலை உலகுக்கு தந்தது இந்த வேளாளர் இனம் என்றும், திருமலியசை ஆழ்வார் கூட இந்த இனத்தில் பிறக்கவில்லை என்று வருத்தப்பட்டார் என்ற அற்புதமான செய்தியை தீர்க்கமாக, அழுத்தமாக, சுருக்கமாக கூறி விடைபெற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய வரலாற்று ஆராய்ச்சியாளர், வெள்ளாளர் நூலின் ஆசிரியர் மரியாதைக்குரிய திரு டி நந்தர் அவர்களுக்கு கரவொலி எழுப்பி ரொம்ப ஆழமா பேசினாரு. ஆனா நீங்க பிஸ்கட் வாங்குறதுல மறந்துட்டீங்க. நல்லா கைதட்டுங்க, நல்லா கைதட்டி மரியாதைக்குரிய நந்தர் வரலாற்று ஆராய்ச்சியாளர் அவர்களுக்கு வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இங்கு